ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு ரோஸ் பட் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 17 செயின் போட்டு வாங்க. இதுக்காக உங்களுக்கு க்ரோஷெட்ஸ் பேசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க 17 செயின்ஸ் போட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. அடுத்த ஸ்டிச்ல பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டிச்ல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. 1, அதே ஸ்டிச்ல இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ அப்படி 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் நீங்க 2 டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டு வாங்க. ஸோ 1, அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்ல 2 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்ல 2 டபுள் க்ரோஷே, ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் நீங்கள் 2 டபுள் க்ரோஷே போட்டு வாங்க கடைசி வரைக்கும். இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க லாங்காக. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தானாகவே சுருண்டுட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ரோல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நூலை வச்சு நீங்கள் நீட்டாக தைச்சிருங்க. ஸோ இது வந்து கழண்டு வராத மாதிரி தைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ இப்படி நீங்கள் தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதுக்கு வந்து ஐ காட் செய்யணும். ஸோ ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டு வாங்க. ஒரு செயின்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ரோஸோட அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் வந்து செயின்ஸ் போட்டு வாங்க. இப்போ நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ரோஸ் பட் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். செஞ்சுட்டு நம்ம க்ரோஷெட் தமிழ் FB பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ரோஷெட் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சேவ் நேச்சர்.